ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி கெட்டியாக பருப்பு குழம்பு, அப்புறம் நீ நேற்று வச்ச ரசம் சூப்பராக இருந்துச்சு. அதனால் நேற்று வச்ச ரசம் இன்றைக்கி வச்சுரு. அப்புறம் கிழங்கு ஆயிலே டீப் ஃப்ரை பண்ணி இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி வேணும். ஓகே, முன்னாடியே கிழங்கு பொரியல் வேணும்னு சொல்லிட்டு கிழங்கெல்லாம் அரைச்சாச்சு. டேய் அமைதியாக இருப்பான். நம்ம குக்கிங் பண்ணி வந்துடுறேன். இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு பருப்பு குழம்பு செஞ்சு இன்றைக்கி ரசம் வச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சாம்மா சொன்னாங்க. ரசம் வச்சு கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு பிளானில் இருக்கேன். பண்ணலாமா? இந்த மாதிரி சேட்டப் பர பயிர்க்கணும் பார்த்துக்கோங்க. நான் பருப்பு குழம்பு செய்ய போயிடுறேன். கொஞ்சம் கெட்டியாக பருப்பு செஞ்சு ரசம் வைக்கலாம் பிளான். ரெண்டு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் நல்லா காரத்துக்கு லைட்டாக காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு மல்லித்தலை எல்லாம் போட்டு வச்சுருவேன். நான் பருப்புக்கு பெரிய வெங்காயம் போடுவேன். பெரிய வெங்காயம் போட்டு நிறைய பேர் சின்ன வெங்காயம் போடுவாங்க, நான் பெரிய வெங்காயம் போடுவேன். எல்லாத்தையும் அரைச்சி கொஞ்சம் ஜீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சம் டேஸ்டாக இருக்கிறதுக்கு மல்லித்தலை, அவ்வளோதான். பருப்பு வச்சுட்டு கிழங்கு பொரியல் பண்ணிட வேண்டாம். கிழங்கு வச்சு வச்சுருக்குல்ல, அது பண்ணிட வேண்டாம். போயிட்டோன்னே சிலிண்டர் கீழே ஆஃப் வச்சுருவேன். வந்துட்டாங்க போய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஏன் தூக்கம் வருது எனக்கு? என்ன பண்ணுறது? கையக்கூடாது, சரியா? சூடு சூடு கையக்கூடாது. சொல்ல சொல்லதான் கேட்காம பண்ணுங்க கையை. சரி, நான் பாப்பா பொரியல் செய்கிறேன், சரியா? கிழங்கு போட்டு ரொம்ப சூப்பராக சொன்னாங்க, அதனால் கையோட அதிகம் பண்ணிக்கலாம். வந்துட்டா கபாலி போட சரியான சேட்டை. காணோம்
இர்ஃபான் எங்க இருக்கான்? அங்க இருக்கு. இர்ஃபானை காணோம். இர்ஃபான் எங்க இருக்கான்? எங்க போச்சு இந்த பையன்? ஆளவே காணோம். எங்க இருக்கு? இர்ஃபான் எங்க இருக்கா? எங்க இருக்கு? பருப்பு வச்சுட்டாச்சு. அடுத்து கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம். ரசத்துக்கு என்ன தேவையோ அதையும் மூட்ட வேண்டியதான். வெயிட் அண்ட் சி, வரேன். கிழங்கு காய்ச்சிட்டு இருக்கோம் தான் இரு. ஒரு 2 நிமிஷம். கடுகு போட்டு அதை சின்னமில்ல அதையும் போட வேண்டியதான். ரசம் அளவில் வைக்க போகிறேன். 3 தக்காளி நேற்றுக்கு மாதிரியே. பருப்பு ஆயிடுச்சு, கிழங்கு பொரியல் ஆயிடுச்சு. பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கேன். இது எப்படின்னு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கும் ஆசையாக தான் இருக்கு பண்ணணும். என்னாச்சு? இப்போ டீ பருப்போ டீ பருப்போ ஒரு வேளையாக ரசம் வச்சு பருப்பு வச்சு அப்புறம் கிழங்கு பொரியல் பண்ணியாச்சு. சாப்பாடு ஆயிட்டுருக்கு. இருக்குது இன்னும் முடியல. அழகா இருக்குல்ல உட்காந்து. ஆயிட்டிருக்கு பருப்பு குழம்பு, ரசம், காரமான கிழங்கு மசாலா எல்லாமே பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு? அவ்வளோதானா? நல்லா இருக்குடி. மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம
நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய்.